கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமாம், சந்தோஷமாக இருக்க வேண்டுமாம், உயிரோடு இருக்கையில் நன்மை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் மன மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? நம்முடைய இருதயத்திலே சந்தோஷம் காணப்படுகிறதா? அல்லது கவலையோடு கண்ணீரோடு வாழ்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டுமாம், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவையில்லாத கவலைகளை குறித்து கலங்காதபடிக்கு கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியை நாம் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம் சந்தோஷத்தோடு மன மகிழ்ச்சியோடு இருப்பதே நம்முடைய பலன். ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போய் பலனற்றவர்களாக இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாது, கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க முடியாது, கர்த்தரை தேட முடியாது. துக்கத்தோடு இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை இழந்து போவோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை தேடும் பொழுது நம்முடைய இருதயத்தில் உள்ள பாரங்களை, நம்முடைய இருதயத்தில் உள்ள துக்கங்களை அவருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு அவைகளை விட்டுவிடும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவர் பார்த்து கொள்வார். வேதம் சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகளை, துக்கங்களை தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய இருதயத்தில் தேவ சமாதானம் ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு காரியங்களையும் பிரச்சனைகளையும் தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை பார்த்து கொள்வார். அவர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களை பார்த்து கொள்வார். திருமண காரியங்களை பார்த்து கொள்வார். ஒருவேளை வீடு கட்டுற காரியங்களாக இருக்கலாம், அல்லது தொழில் வியாபார காரியங்களாக இருக்கலாம். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். நாம் நம்முடைய சுயத்தினாலே ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரே சகலத்தையும் செய்கிறவர், அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே சுய புத்தியை சாராதபடிக்கு எல்லாவற்றையும் அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், உயிரோடு இருக்கையில் நன்மை செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உயிரோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை. ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். எதற்காக? நன்மை செய்ய. கிறிஸ்துவுக்குள் நாம் மறுபடியும் பிறந்தது எதற்காக? நன்மை செய்ய, நற்கிரியைகள் செய்ய, தான தர்மங்கள் செய்ய, ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்ய, திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்க. இதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். நன்மை செய்யும் போது நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்று வசனம் சொல்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். தம்முடைய ஜனங்களுக்கு நன்மை செய்தார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தும் அதை செய்யவில்லை என்றால் அது பாவம் என்று. ஆம் பிரியமானவர்களே, நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று தெரியும். நன்மை எது என்று சொல்லி கர்த்தர் நமக்கு அறிவித்திருக்கிறார், வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். அதை அறிந்தும் நாம் செய்யவில்லை என்றால் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே உயிரோடு இருக்கையில் நன்மை செய்ய முடியும். ஒருவேளை இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வோம் என்றால் நன்மை செய்ய முடியாது. உயிர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் நன்மை செய்யலாம். அதை அறிந்து கொண்டு
உயிரோடு இருக்கையில் யாருக்கும் தீமை செய்யாமல் நன்மையை மாத்திரமே செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 1000 தலைமுறைக்கு அவர் இரக்கம் செய்கிறவர். நாம் நன்மை செய்யும்போது நம்முடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை அறிந்தவர்களாய் மகிழ்ச்சியாய் இருப்போம், நன்மை செய்வோம். கர்த்தர் அதற்கென்றே நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, வேறொரு நன்மையும் இல்லை. நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், உயிரோடு இருக்கையில் நன்மை செய்ய வேண்டும். இதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது தேவனுடைய கிருபை என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா மனிதர்களும் புசித்து குடித்து அவர்கள் செய்த சகல பிரயாசத்தினாலும் அதனுடைய பலனை அனுபவிப்பது தேவனுடைய கிருபை, அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய இரக்கம். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம், நன்மை செய்வோம், எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு இருப்போம். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், 1 தெசலோனிக்கேயர் 5:16 எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே நம் சந்தோஷமாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரலாம், பாடுகள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம். ஆனாலும் அந்த பாடுகளிலிருந்து, உபத்திரவத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுப்பார். நாம் உபத்திரவத்திலே இருந்து விட மாட்டோம். கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவர். நீதிமானுக்கோ அநேக துன்பங்கள் உண்டு, ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுவிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நாள் நீங்கி போகும். அது எல்லாம் தற்காலிகமானது, நிரந்தரம் அல்ல. ஆனால் நம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதுவே பிதாவின் சித்தம். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவுடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டுமாம். பிதாவின் சித்தத்தில் ஒன்று எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்பது, நம்முடைய வாழ்க்கையிலே துக்கத்தோடு இருக்காதபடிக்கு, கவலையோடு கலங்காதபடிக்கு, கண்ணீரோடு வாழாதபடிக்கு எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து விட்டு நாம் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்பொழுது நம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பிதாவின் சித்தத்தை செய்வோம், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, நல்லவரே மெய் துதிக்கிறோம். அப்பா, வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமையுள்ளவரே மெய் துதிக்கிறோம், எங்களை நேசிக்கிறவரே, அன்பின் பரலோக பிதாவே மெய் துதிக்கிறோம். அப்பா, நேற்று மீண்டும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம். அப்பா, எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தவரே மெய் துதிக்கிறோம், ஜீவாதிபதி ஆனவரே மெய் துதிக்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியாக புத்திர சுகியாரத்தின் ஆவியை தந்தவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்களை முற்றிலுமாக உடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். இந்த இரவு வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். கண்ணின் மணி போல பாதுகாத்து கிருபியோடு ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு எங்களை வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த நாளிலும் யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு குடும்பங்களையும் பேர் பெயராய் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுடைய தொழில் வியாபாரம் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணுங்க, கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்கள் வெறுமையாய் போகாதபடிக்கு, வீணான செலவுக்கு போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். வேலை செய்வதற்கு ஏற்ற நல்ல பலனை சத்தியத்தை கொடுங்கப்பா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று வேதம் சொல்கிறது. பிள்ளைகளை ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுங்கப்பா. நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. தடைகளை நீக்குகிற தேவன் தாமே எங்களுக்கு முன்பாக சென்று தடைகளை நீக்கி போடுங்கப்பா. ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்குங்க. பிள்ளைகள் படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம்.
ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. உடைய வளமினால் நிரப்பி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ரீமா ரபா ரபா தூரா ஷே தேனே கரதரபலா ரீமா கர ஷே கேலே தேனே கரதரபலா ரியாந்தர ஷல தினிமர ஹரதரபலா. உடைய வளமினால் நிரப்புங்கப்பா. உடைய கிருபையினால் நிரப்புங்க. ரீகா ராக்கா தூனா ஷாக்கா லதினி மாக்கா தரபலா. அப்பா உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறவர். பிள்ளைகள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மேலான நன்மைகளை ஆசீர்வாதங்களை கொடுங்கப்பா. ஷபா லபா தூனா ஷே தேனே மாக்கா ரூதுனி கரதரபலா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனம் இறங்குங்கப்பா. என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோமே. என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுடைய நிந்தை, அவமானம், கண்ணீர் எல்லாவற்றையும் துடைத்து போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் பலமில்ல நாமத்தினாலே கற்பத்தின் கனியில் இருக்கிற தடைகள் முற்றிலுமாக நீங்கி போவதாக. ரிஷாக்கா தேனே மாக்கா தூ ரஷாக்கா லதன கரதரபலா ரியாந்த ரோஷதி நிமர ஹரதரபலா. தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ரீமா கமா ரஷேகே போருது நீ காமாக்கா தரபலா. என் தேவன் ஆசீர்வாதத்தை உயர்த்துங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு, பிரச்சனையோடு, சமாதானம் இல்லாமல் சண்டையோடு, சச்சரவோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திப்பீராக. என் தேவன் மனம் இறங்குவீராக. குடும்பத்தில் கிரியை செய்கிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியேறட்டுமாப்பா. என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்வீராக, அதிசயத்தை செய்வீராக. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. குடும்பத்திலே ஒருமனப்பட்ட ஆவியை கொடுங்க. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இணைக்கப்படட்டும். என் தேவன் குடும்பங்களை கட்டுகிறவர், குடும்பங்களை இணைக்கிறவர். குடும்பங்களை ஆசீர்வதித்து பிறகு பண்ணுங்க. முற்றிலுமாக நம்முடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறார்களோ என் தேவன் மனம் இறங்குவீராக. என் தேவன் உதவி செய்வீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர். என் தேவன் சகாயராக இருந்து உதவி செய்யுங்கப்பா. நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுங்க. பண தேவைகளை சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்க. எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிங்க, பெருகு பண்ணுங்க. நீரே துணையாக இருந்து பிள்ளைகளை வழி நடத்துவீராக. நம்முடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை சுகப்படுத்துவீராக. அப்படியே சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும். அப்படியே தழும்புகளாலே சுகமானோம் என்று வேதம் சொல்கிறதாப்பா. பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்துங்க. சரீரத்தில் உள்ள பலவீனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறைந்து போகட்டும். புது பலனையும் உற்சாகத்தையும் கொடுப்பீராக. இப்படி சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. முற்றிலுமாக உடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்திலும் இன்பமான நித்திரையை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா. வரப்போகிற காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுங்க. அதிகாலையில் எழுந்து இப்படி சமூகத்திலே காத்திருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், வேத வசங்களை தியானிக்க வேண்டும். அதற்கேற்ற கிருபைகளை எங்களுக்கு கொடுப்பீராக. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை எங்களை தொடரட்டும். எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. உடைய கரங்களில் முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு கோட்டை. இப்படி சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம், வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.